எல்லாரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் வெற்றி சின்னத்தை திறந்து வைத்த வெற்றியையே தனது சின்னமாக வைத்திருக்கிற இந்திய திரையுலகின் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாட்டின் அடையாளங்கள் வந்து மிக முக்கியமான ஒரு அடையாளம் சொன்னா அது ஆனந்த விகடன் சொன்னா கூட அது வந்து மிகையாகாது. இன்னும் ஒரு ஆண்டு ஆச்சுன்னு சொன்னா 100 ஆண்டுகள் அந்த பத்திரிகை வந்து இப்போ கூட அதே வீரியத்தோட என்டர்டைன்மெண்ட் மீடியா வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு. 1926 ஸ்டார்ட் பண்ணது. அப்போ ரேடியோ மட்டும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சினிமாலேருந்து ஓடிடிலேருந்து சினிமா எத்தனையோ வந்து விளையாட்டுலேருந்து என்ன வந்தால் கூட இன்னும் வந்து அந்த ஆனந்த விகடன் அவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஃபேமஸாக இருக்கு. எல்லாரோட அன்பும் ஆதரவும் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்போ சீனிவாசன் சார் அவருக்கு வந்து எவ்வளோ வந்து நான் வந்து சீனிவாசத்தை வந்து பாராட்டினது வந்து மிக கம்மி தான் ஆகும். ஏன்னா அவர் வந்து நிறைய அடிக்கடி நாம் வந்து சந்திப்போம், நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். சில வந்து என்னுடைய அவருடைய சொல்றது எனக்கு ஒத்து போகாது, நான் சொல்றது அவரு ஒத்து போகாது. இருந்தாலும் சிரிச்சுட்டே விடைபடுறோம். அதுக்கப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன். அப்போ கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து எந்த விரிசலும் வராது. அப்புறம் அவங்க வந்து ஜூனியர் விகடன் ஆந்தோடல வந்து எல்லாரும் வந்து கிளின்னு கிழிப்பாங்க. அதுல ரொம்ப கிழிச்சு போட்டது நம்மளது தான். இருந்தாலும் வந்து நம்மளுடைய வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து எந்த விரிசலும் இல்லை. அவர் வந்து ஃபாரின்ல வந்து படிச்சுட்டு வந்தவர். நிறைய விஷயங்கள்ல எல்லாத்துலயும் ஒரு அறிவு இருக்கு. அவர் நினைச்சிருந்தா அவருடைய வந்து திறமைக்கு அவருடைய அறிவிற்கு அவருக்கு இருக்கிற பணத்துக்கு வந்து வேற தொழில் பண்ணி கோடியா சம்பாதிக்கலாம். இல்லைன்னா அது வந்து அதுக்கு போகாம இதே துறையில வந்து தாத்தா சம்பாதிச்சு வந்த சொத்து ஆனந்த விகடனை கொண்டு வந்து எத்தனை எழுத்தாளர்களை உருவாக்கியிருக்காங்க, எத்தனை வாசகர்களை வந்து அந்த வாசிக்கிற வந்து ஒரு ஹாபியை வந்து அவர் வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து மிக 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 பாராட்டத்தக்கது. இது வந்து வேள்பாரி 1,00,000 பிரதிகளை போயிருக்குன்னு சொன்னா அது மெயின் காரணம் ஆனந்த விகடன். இப்போ வந்து ஒரு பொருள் வந்து தயாரிக்கணும்னு சொன்னா அது 1000 ரூபாய் சொன்னா அது விற்கிறதுக்கும் 3000 ரூபாய் செலவு பண்ணணும். அவ்வளோ விளம்பரங்கள் பண்ணணும். அந்த ஆனந்த விகடன்ல தொடர கதையா வந்தா போதும், எந்த விளம்பரமும் வேண்டாம். அப்படி போய் அது வந்து சேரும். ஸோ சீனிவாசனர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். தொடரணும் நம்ம இந்த ஸ்நேகம். இந்த விழா நாயகர் சுபா பற்றி நான் வந்து அப்புறம் சொல்றேன். ஸோ நீங்க மிக அருமையா வந்து பேசி அமர்ந்திருக்கும் கோபிநாத். அவர் எப்பவுமே வந்து அவர் பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த நீயா நான் அவர் நடத்துற வந்து அந்த நிகழ்ச்சி அது எப்படி அந்த ஆடிஷன் பண்றாங்க, எப்படி அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க, அந்த பாட்டும் நானே பாவம் நானே மாதிரி மிகப்பெரிய வெற்றி படம். இப்போ வந்து அவர் சொல்லி முதல்ல நான் தெரியும் அது வேள்பாரி வந்து அவர் தான் டைரக்ஷனை போறாரு, அந்த ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாதிரி நானும் ரொம்ப ஆர்வம் காத்துருக்கேன். ஸோ இங்கே வந்திருக்கும் வேள்பாரி ரசிகர்களே, ஆனந்த விகடன் ரசிகர்களே, வெங்கடேசன் ரசிகர்களே, அனைவருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மேரேஜ் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் வரும்.
மேரேஜுக்கு வந்து நீங்கள் வரணும், மாப்பிள்ளை வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன் தான், நீங்கள் தயவு செஞ்சு வரணும், நீங்கள் வந்தால் தான் ரொம்ப இதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், இதுக்கு ராஜஸ்தானில் ஷூட்டிங் இருக்கும், இல்லை நான் வைசாக்கில் ஷூட்டிங் இருக்கும். நான் எப்படின்னு சொன்னால் ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு போனால் போதும், இங்கே வைசாக்கில் இருந்து அங்கேருந்து வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் இது வந்து சரி எங்கே மேரேஜ் இல்லை ஊடியில் மகாபலிபுரம் இருக்குல்ல, 1 கிலோமீட்டர் இந்த பக்கம் தான், 2 நிமிஷம் அவ்வளோதான். இந்த மாதிரி அது வந்து அன்பு தான், அன்புல சொன்னாங்க. அருமை. அதுக்கப்புறம் வந்து உதயச்சந்திரன் அவர்கள் IAS அவர்கள் வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் பெரிய பேராசிரியராக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி அதை நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஒரு அற்புதமான ஒரு விளக்கம், அற்புதமான பேச்சு. சிறுதி பேதம், ஆமாம், சிறுதி பேதம் ஆரம்பிச்சு தப்பு தாளங்கள், நிறைய தப்பு தாளங்கள். சரி, எல்லாம் வந்து ரொம்ப அருமையான பேச்சு. அந்த ரொம்ப அது வந்து நமக்கு வந்து அந்த இரும்பு வந்து நீங்கள் தான் டிஸ்டிங் இது பண்ணதுங்கிறது ரொம்ப அருமையான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது. இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அது வந்து 2 ஸ்டின் போட்டு ஆப்ரேஷன் ஆகி இருந்து கூட வரைக்கும் வந்திருக்காரு சொன்னால் அந்த பாரி வந்து அவரை வந்து இழுத்து வச்சு. அப்புறம் சங்கர் சார். ஸோ நம்ம வந்து 70s 80s 90s வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதர் சார், பாலச்சந்திர சார் எல்லாம் விட்டா ஒரு முக்கியமான ஒரு சினிமா வந்து அப்படியே ஒரு மாற்றி வந்து இது பண்ணதுன்னு சொன்னால் ஒன்று பாரதி ராஜா, இன்னொன்று மணிரத்னம், இன்னொன்று வந்து நம்ம சங்கர். பிரம்மாண்டம் மட்டும் இருக்காது, அதில் வந்து வெங்கடேஷன் ஃபோன் பண்ணி அது முன்னாடியே வந்து ஒரு 2 வாட்டி நான் சந்திச்சிருக்கேன். ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, வேட்பாரி வந்து 1 லட்சம் பிரதி வந்து வித்திருக்கு, அதுக்கு ஒரு விழா நடத்துகிறோம். 1 லட்சமா? எனக்கு நிஜமாக எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்போ பொன்னியின் செல்வன் கூட 1 லட்சம் போகுது சார், இது சூப்பர் சார், சூப்பர் சார், அந்த விழா சொல்லும்போது சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஷூட்டிங் பிஸியாக இருக்கீங்க, நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் கிச்சனுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் மொத்தமாக கேட்பாங்க, அதுவும் எனக்கு நல்லா தெரியும், நான் உங்களை வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் நான் கொடுக்க மாட்டேன், பட் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும், நீங்கள் வரலன்னா கூட நான் வந்து அந்த மாதிரி இருந்தது அவருடைய அப்ரோச். சரி சார், நான் வந்து வர்றேன், பட் நான் வந்து புக்கு படிக்கலையா சார், ஃபுல்லாக 25% தான் நான் படிச்சிருக்கேன், ஃபுல்லாக அது ஏன் படிக்கலைங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். செல்லும்போது இல்லை சார், நமக்கு யாராவது அனுப்புகிறேன், நீங்கள் கதையை கேளுங்க சொன்னாங்க. ஸோ சினிமா பார்த்து கதை சொல்கிற மாதிரி, சினிமா பார்த்தா எப்படி இருக்கும், சினிமா பார்த்தவங்க கதை சொன்னால் எப்படி இருக்கும், பட் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து தலைமை அப்படியெல்லாம் நீங்கள் வந்து போட்டுடாதீங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா அங்கே வந்து வந்திருக்கவங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா நல்லா தெரியுது, எல்லாம் வந்து வாசகர்கள், எல்லாம் வந்து இலக்கியவாதிகள், பெரிய வந்து லர்னட் பீப்புள். ஸோ இங்கே வந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு சொல்கிறாங்க, முதல்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன் நான். அதாவது அறிவு சொல்லும் என்ன பேசணும்னு, அண்ட் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு, அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும்னு, அனுபவம் சொல்லணும் எது பேசணும் எது பேசணும். இப்போ இங்க பார்த்தா இதே வந்து பல மாதங்கள் முன்னாலே வந்து இதே கதாபாத்திரம் இங்கேயே வந்துட்டு ஐயவா வேலு அவர்கள் வந்து கலைஞர் பற்றி ஒரு புத்தகத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு மதுரை வச்சுட்டு அவங்க இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து எல்லாம் வந்து எல்லாமே IAS IPS எல்லாம் நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வந்திருந்தாங்க. நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே, பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது வந்து ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து அது ஸ்கூல் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன். நான் அப்படி இருந்தால் கூட ஓல்டுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு, ஓல்டு பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள், அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் வந்து அவ்வளோ திஸ்டிங் தேராது. அது தூண்கள் மட்டும் இல்லை, சிகரம் கூட. அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் வந்து அதை பார்த்துட்டு என்னடா இது. ஸோ இப்போ வரும்போது மிஸ்டர் ரஜினிகாந்த், இல்லை பாரு,
இந்த மாதிரி ஏதோ மிஸ்டேக் பண்ணிடாது. ஆனந்த விகடன், சூரிய விகடன் பார்த்துக்கோம். எல்லாரும் ரசிகர்கள் நினைச்சிடாத. பார்த்தா தெரியுது, சில பேர் வந்து அப்படியே மனசுலயே ஓடுது. ஓகே, சங்கர் சார் இந்த படம் எடுக்கிறாங்க, அவரை கூப்பிட்டுருக்காங்க. விஜயச்சந்திரன் சார் வந்து ஒரு பெரிய வந்து அந்த எழுத்தாளர். அந்த புக்கு வந்து மாபெரும் சபைகள் புக்காக அப்படி எழுதிருக்காங்க. கோபிநாத் பற்றி ஒரு திறமை பேச்சு பற்றி கேட்கவே வேண்டாம். அண்ட் ரோகிணி சார், ரோகிணி பற்றி நம்ம சொல்றது ரொம்ப அறிவாளி ரோகிணி. அண்ட் சமூகத்து மேல அக்கறை உள்ளவங்க. அவங்க பேசியிருக்காங்க. சரி, ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணும்னா சிவகுமார் இருக்காருப்பா. அதுலயா என்ன பேசுறாரு, எவ்வளவு படிச்சிருக்காரு, என்ன பண்றாரு, மகாபாரதத்தை வந்து அப்படியே குரு பத்தி எதை பத்தி அவரை கூப்பிட்டுலாம. அது வேண்டாம். சரி, கமலஹாசன் எவ்வளவு அறிவாளி, எவ்வளவு படிச்சிருக்காரு, அவரை கூப்பிட்டுக்கலாம. அதெல்லாம் விட்டுட்டு 75 வயசுலயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லயே நடந்து வர அப்படின்னு சொல்லி யாரும் நினைப்பாங்க, ஜாகிரதைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நண்பர்களே வந்து இந்த உலகமே வந்து எழுத்து புத்தகங்கள். அது கதை இல்லாம கதை சொல்லாத, கதை இல்லாத, கதை கேட்காத உலகத்துல எந்த நாடும் இல்லை, எந்த ஊரும் இல்லை. அது நம்ம நாட்டில் ஒரு தெருவுக்கு ஒரு கதை இருக்கும். இங்க இத்தனை பேர் இருக்குங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையா இருக்கும். வாட் இஸ் ஹிஸ்டரி? ஹிஸ் ஸ்டோரி இஸ் ஹிஸ்டரி. அந்த புத்தகங்கள் வந்து படிக்கிறவங்க வந்து மிகப்பெரிய அருமையான ஒரு ஹாபி. அது அந்த புத்தகம் வாசிக்கிற அந்த வந்து அந்த ஹாபி, அந்த பழக்கம் அந்த புத்தக பக்கத்திலேயே இருக்கும். அப்பா நீ எடுத்து சும்மா திறந்து பாரு, உனக்கு பல விஷயங்கள் சொல்லுவேன், பல பேர் அறிமுகப்படுத்துற, உன்னை சிந்திக்க வைக்கிற, சிரிக்க வைக்கிற, பொழுது போக்குற அப்படின்னு சொல்லுவது. ஸோ அந்த புத்தகம் வந்து எனக்கு வந்து ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் படிக்கும்போது அங்கே வந்து சண்டே வந்துட்டு 1 hour புக்கை படித்து தான் ஆகணும். படித்தது இருந்தாலும் சொல்லணும். அப்போ வந்து அந்த பழக்கம். அதுக்கப்புறம் அம்புலி மாமாலிருந்து சரி துப்பறியும் கதைகள்லேருந்து பெரிய பெரிய நாவலிஸ்ட், அந்த காலத்தில் பெரிய பெரிய நாவலிஸ்ட் இருக்காங்க. அதில் வந்து மிக சிறந்த நாவலிஸ்ட் வந்து 3-4 பேர் தமிழியன்ஸ். மாஸ்டர் வெங்கடேஷ் ஐயங்கார், கேவி ஐ, அது வந்து ஒரு பர்வான்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருக்காரு. 36 லாங்குவேஜ்ல வந்து அது டிரான்ஸ்லேட்டர், ஜப்பான், சைனீஸ்ல இருந்து. அதுவும் அது மகாபாரதம் வந்து 200 வருஷத்துக்கு முன்னால எழுந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், சரித்திரம் மாதிரி, புராணம் மாதிரி இல்லை. அது எல்லாத்துக்கும் இருக்கு, அருமையான புஸ்தகம். ஸோ இன்னும் நிறைய இருக்கு. அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு கேபி சார் தமிழ் படிக்கணும்னு சொன்னா தமிழ் கத்துக்கணும் சொல்லிட்டு அதுக்காக வந்து ஜாவர் சீதாராமன் எழுதுனா உடல் பொருளாவது ஆனந்தி. ஸோ ஒரு மர்மமான புக்கு. அதுலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஜானகிராமன், பாரதசாரதி, சிவசங்கரி, இந்துமதியிலிருந்து ராஜேஷ்குமார்லேருந்து அண்ட் நம்ம ஜெயகாந்தன்லேருந்து பல புத்தகங்கள். ஜெயகாந்தன் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வந்து நாவலிஸ்ட். ஏன்னா அவருடைய அவருடைய கேரக்டர்ஸ் அவர் எடுத்துக்கிறார். அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குப்பத்தை பற்றி ஒரு கதை எழுதணும் சொன்னா, அந்த குப்பத்தை ஒரு வழங்குகிற விதம், அந்த கேரக்டர் பேசுறதெல்லாம் பார்த்தா இவர் வந்து குப்பத்திலேயே பிறந்து விழுந்திருப்பாரோ அப்படின்னு தோணும். ஒரு பிராமணன் பத்தி ஒரு கதை எழுதுனாங்கன்னு சொன்னா இவர் அக்ரஹத்தில் வந்து பிறந்திருப்பாரோ அப்படின்னு தோணும். யாருக்காக அழுதான் ஒரு புத்தகம் படமாகவும் வந்தது. அந்த புத்தகம் நான் படித்தேன். அந்த கேரக்டர் ஹீரோ யாருக்காக அழுதுன்னு தெரியாது, பட் அவனுக்காக படம் புக்கு படித்த பிறகு நான் ஒரு 3 நிமிஷம் அவனுக்காக அழுது. அந்த மாதிரி ஒரு புத்தகம். அது படிக்கும்போது கண்ணீர் ரத்தம் வரும். நம்ம வந்து வரலாறு எப்படியெல்லாம் வந்து அந்நாட்டுக்காரங்க வந்து நம்மளை இம்சைப்படுத்தலாம், எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தலாம், என்ன ரீசன், ஓன்லி திங் இஸ் நோ யூனிட்டி. அதுக்கப்புறம் கண்ணதாசன் அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதம். அது சரித்திர படங்களே புத்தகங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து சாண்டிலியன், கடல்புறா, யவனராணி, அந்த கடல்புறா சாண்டிலியன் மாதிரி ஒரு ஹீரோயிசம் வந்து வீரரசம் யாரும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அந்த சேர்ந்த சிங்கார ரசம் கூட, இந்த சிங்காரசம் வருகரா இருந்தா கூட உள்ள அவ்வளவு அர்த்தம் இருக்கும், அவ்வளவு காவியமா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்லுவாங்க சாண்டிலியன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆசான குரு கல்கி, பொன்னியின் செல்வன்,
இது வந்து எனக்கு தெரியும். எனக்கு ஒரு நண்பன் வந்து சொன்னாங்க, ரஜினி உங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் சிவராஜ் தெரியுமே, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. வேலுப்பாரி அப்படின்னு சொல்லி சு வெங்கடேசன் எழுதியிருக்காங்க, ஆனந்த விகடன். அதை நீங்க படிச்சீங்களா? இல்ல படிக்கல, அதை நீங்க படிங்கன்னு சொன்னாங்க. சரி, அதை படிச்சு அப்படியே வந்து திருப்பி பார்த்தேன், புக்கு பார்த்தா ஹேட்ஸ் ஆஃப் மணியம். என்ன ஒன்னொன்னு பார்த்தா அவ்வளவு ஒரு அந்த மாதிரி எவ்வளவு புகழ்ந்தாலும் கம்மி தான். அதுக்கப்புறம் அப்படியே அதை வந்து அதை படிச்சுட்டு வரும்போது அந்த கபிலன், கம்ப்ளீட்லி கபிலர் வந்து மகா பண்டிதர், வந்து தன்னை தான் அறிந்த ஒரு மனிதர், கம்ப்ளீட்லி ஒரு பெரிய பண்டிதர். அவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த வந்து இவனுடைய பாதியோட எல்லாம் சொன்னாங்க அப்படின்னாங்க. அதான் வந்து அது பார்க்கணும்னு சொல்லி அது போற வழியை வந்து அது உடனே அந்த நீலன் வந்து ஒரு கூட்டிட்டு போகும்போது எப்பவுமே வந்து கதாசிரியர் எங்கேயும் வந்து நிக்கிறா அப்படின்னா, அவன் எடுக்கிற களம் நம்ம சினிமாலங்கள் சொல்றோம் தான் பேக்ட்ராப். எடுத்த களம் வந்து நீ எப்படி விவரிக்கிற, எப்படி வர்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கரெக்டா பண்ணா வாசகரை வந்து உன்னுடைய பிரபஞ்சத்துல அதை வந்து உட்கார வச்சுட்டீங்கன்னு சொன்னா நல்ல கேரக்டர்ஸுக்கு உருவாகிட்டு சொன்னா அவங்களே கொண்டு போயிடுவாங்க. அது வந்து அந்த கபிலர் வந்து அந்த நீலன் கிட்ட வந்து அந்த வேள்பாரி பற்றி வந்து பேசுறது. நான் முதல்ல சென்னை அந்த வேள்பாரி அப்படின்னு சொன்னா வந்து ஆக்சுவலி இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த வேள்பாரி தானே அப்படின்னு நினைச்சு, இல்லப்பா இது வீரதீர் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சாரி, படிக்க 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 அவங்க வந்து அந்த யூஸ் பண்ற வார்த்தைகள், இவரோட வள்ளி முருகன், அந்த மரம் ஜஸ்ட் அப்படியே இருக்கு. நெக்ஸ்டே பார்த்து டச் பண்ணி நெக்ஸ்டே பார்த்து அந்த பூ என்ன ஒரு இமேஜினேஷன் சங்கர் சொல்ற மாதிரி அப்படியே நம்ம வந்து ஒரு சொல்லிட்டே திஸ்டிங் அது போகலாம். அதே மாதிரி அது இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் மனித அந்த மக்களோட வந்து அந்த இயற்கையோட அவங்க சேர்ந்து எப்படி வாழ்றாங்க அதெல்லாம் வந்து வர்ணிக்கும் போது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி ஒரு இடத்த ஆஃப்டர் நம்ம கல்கிக்கு அப்புறம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வேள்பாரி வந்து அவங்க கூட்டிட்டு போறாங்கல்ல கபிலர். சரி, நம்ம வந்து வரவேற்க அப்போ வந்து நம்ம அரசியல் தான் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லி அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சொன்னாரு, பாப்பா எனக்கு வந்து இந்த எல்லா பாலிடிக்ஸே வந்து இதாயிடுச்சு. இந்திராஜி முடிஞ்ச உடனே நான் வந்து கம்ப்ளீட்லி வந்து கண்டாலா, மகாராஷ்டிரா மாநில கண்டாலா வந்து ஒரு 3 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன். ஒரு 10 மாடுங்க இருக்கு, ஒரு சமையல்காரர், ஒரு தோட்டக்காரர், ஒரு டிரைவர், அவ்வளவுதான் வச்சுட்டு சரியா ஒரு 800,000 புக்ஸுங்க. அவர் வந்து அவர் 7-8 லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு. இங்கிலீஷ், தெலுங்கு, மராட்டி, ஹிந்தி, அவ்வளோ புத்தகங்களை வாங்கி வச்சிருக்க. அங்கே போயிட்டு ஃபுல்லா அதை படிச்சுட்டு அந்த இதுலேயும் இருக்கணும்னு ஆசை எனக்கு. ஆனா வந்து இந்த மாதிரி அரசியல் வந்து ராஜீவ்காந்தி தான் நான் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் விட்டாடுச்சு. இந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது மைண்டு பிடிச்சோம். 96ல இருந்து நல்ல தமிழ் மக்கள் கலை வந்து எந்த வகையில இருந்தாலும் அதை ரசிக்கிறதுல வந்து மன்மர்கள். அந்த கலை எங்க இருந்த ஜாதி, மதம், பேதம், மொழி எல்லாம் இருந்தாங்க. கலை மேலே தூக்கிட்டு உங்க காலையில் முடங்குற படம் உங்க பண்ணி அரசியலையும் சரி, இலக்கியத்திலும் சரி, அந்த விட தேங்க்யூ. வேள்பாரியையும் உங்களை ரசிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளவு ரசனையோட நீங்க பேசும்போது அவரோட கண்ணுல நீங்க சொன்ன அந்த அழகு உங்களோட பேச்சிலையும் உங்களுடைய பார்வையிலையும் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.